All is delight, always delight. ஜெய் ஜேஷ்டா, ஜெய ஜெய ஜேஷ்டா. நம்முடைய வேண்டுதல்கள் பலிக்கணும்னா நாம் எந்த தெய்வத்தை குறித்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அழைக்கும் பொழுது அந்த தெய்வம் மனமிறங்கி நமக்கு நல்லது தரணும். அப்போது அந்த தெய்வத்தை போற்றி துதிக்கிறதுங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. இப்போது நமக்கு சில சாதகங்கள் ஆகணும், பல தடைகளிலிருந்து நாம் விலகணும் அப்படின்னும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் தைதூலத்தில் பவனி வர ஜேஷ்டாதேவியை வணங்குங்க அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. ஜோதிடர்கள் சொல்லுகின்ற முறையில் போய் சாமியை கும்பிடுங்க, ஏதோ அவங்க தெரிஞ்ச இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வருந்தி அழைக்காத ஒரு உறவும் விரும்பி அளிக்காத விருந்தும் பலனளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நாம் தெய்வத்தை வருந்தி அழைக்கணும். அதுக்கு இப்படி கூட நம்ம முயற்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அகில லோக நாயகியே, முதல்ல வந்திடு வந்திடு ஜேஷ்டலக்ஷ்மி, வந்திடு வந்திடு ஜேஷ்டலக்ஷ்மி, பரமது தந்தருள் புரிவாயே, ஆழி சூழ் கடலினில்லே அவதரித்த நாயகியே, வந்திடு வந்திடு ஜேஷ்டலக்ஷ்மி, நீ வரமது தந்தருள் புரிவாயே. இப்படி வரவேற்க வச்சு நம்முடைய செல்வ நிலை உயரணுன்றதுக்காக ஜேஷ்டலக்ஷ்மியை போற்றி துதிக்கணும். போற்றி துதிக்கிற பொழுது ஜேஷ்டலக்ஷ்மி சுயம்பவே வந்தருள் புரி, ஜேஷ்டலக்ஷ்மி சுயம்பவே வந்தருள் புரிவாய் போற்றி போற்றி. அகிலாண்ட நாயகியே ஜேஷ்டலக்ஷ்மி சுயம்பவே, வரமது தந்தருள் புரிவாய் போற்றி போற்றி. ஆதிகலத்தி நாயகியே ஜேஷ்டலக்ஷ்மி சுயம்பவே, வந்தருள் புரிந்து வரமருள் தந்தருள்வாய் ஜேஷ்டலக்ஷ்மி. இப்படின்ற வார்த்தைகளை நாம் சொல்லி ஒரு ஜேஷ்டலக்ஷ்மிங்கிற ஒரு பேரோடு சொல்லி கூப்பிடுங்கிற பொழுது அந்த தாய்க்கு காதில் விழணும் இல்லையா? அதிர்வுங்கிறது ஒன்று ஏற்படுத்துகிற பொழுது நாம் அதிர்வு தரக்கூடிய பீஜமான தம் தம் தூம் தூம் அப்படின்ற ஒரு பீஜங்கள்லாம் இருக்கு. தம் தம் தூம் தூம் தூமாதேவி. ஜேஷ்டலக்ஷ்மியினுடைய அடுத்த அவதாரம் தூமாவதி. தசமகா வித்யாவிலே 7வது அவதாரமாக வருபவள் தூமாவதி. கையில் முரம் தொடப்பம் வைத்துக்கிட்டு காட்சி தருபவள் தூமாவதி. காக்கை கொடியை பிடித்து கொண்டு அந்த பவனி வரக்கூடிய மாதா. அந்த மாதாவை ஜேஷ்டாதேவியினுடைய ஒரு மறுஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. ஜேஷ்டாதேவியினுடைய மறுஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய தேவியினுடைய பீஜத்தை சொல்லும்போது ஜேஷ்டாதேவியும் சந்தோஷப்படுவாங்க. தூமாதேவி முரந்தொடப்பத்தோடு வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீவினைகளை தொடப்பத்தால் பெருக்கி முரத்தால் வாரி கொட்டி நம்மை சுத்தமான பவித்திரமான ஒரு ஜீவனாக மாற்றிடுவாங்க. பவித்திரமாய் ஒருவன் இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அவளுடைய சகோதரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்காகவும் வந்த துயர் நம்மை தொல்லை தராமல் இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் தடை ஏற்பட்ட காரியங்கள் அத்தனையும் சரியாக செய்யவும் வணங்க வேண்டிய தெய்வமாக மூத்தவளாக நமக்கு ஜேஷ்டாதேவி காட்சி தர்றாங்க. அந்த சிலை வடிவிலே பலவிதமான சூட்சமங்கள் வச்சிருக்காங்க.
ஒரு சில இடத்திலே தைதூலத்தின் மீது பவனி வருவது போல இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரு பீடத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க பரிபாலனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர்களுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னா பாதாள லோகத்தை ஆட்சி செய்வதாக இருக்குது. பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாகராஜர் அப்படி போன்ற தெய்வங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடிய அம்மாவாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மாதாவை நாம் வணங்கி தொழுது நம்மளுடைய ஆட்டமும் பாட்டமும் அம்பாளுக்கு சந்தோஷத்தை தரும்படி செய்தோம்னா தெய்வம் குழந்தை போல மாறி வீட்டுக்கு வந்துடும். குழந்தை போல மாறி வீட்டுக்கு வருகிற பொழுது சீராட்டி தாளாட்டி உனை அழைத்தேன் தாயே, சிந்தையிலே வைத்துன்னை சேவித்தேன் கண் திறந்து பாராய், புவிதன்னில் வந்தும் சென்றோர்கள் பலரும் உன் அருமை பெருமைதனை உணர்ந்திங்கு தர காட்டாய், தவித்து தவித்து தள்ளாடும் மக்கள் நிலை தெளிந்து தெளிந்து வாழ்ந்திடல் வேண்டும், வீட்டினிலே குறை தன்னை போக்கிடவே வேண்டும், பட்ட கடன் அத்தனையும் தீர்த்திட வேண்டும், உறவுக்குள் ஏற்பட்ட பிரிவு அகல வேண்டும், போட்டி பொறாமைகள் எழுந்திடாமல் அமர்ந்திட வேண்டும், வம்போடு வழக்கும் எமை அணுகாமல் இருக்க வேண்டும், எந்நாளும் எப்பொழுதும் வாயார உனை பாடி மனதார தொழுதிடல் வேண்டும், இல்லற பிரிவதனை அகற்றிட வேண்டும், பிரிந்த தம்பதிகள் ஒன்றாக கூடிட வேண்டும், நோயுற்றோர் அனைவரும் நலம் பெற வேண்டும், இதில் எங்கெங்கும் எப்பொழுதும் யாரும் மனமது நோகாமல் வாழ வேண்டும், பிள்ளையொடு தந்தையும் பாசத்துடன் ஒன்றாக வேண்டும், பிறர் பரிகாசம் செய்யாமல் எமை காக்க வேண்டும், தினம் தினம் உனதருகில் நின்றம்மா உன்னை தொழுதிடல் வேண்டும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வேண்டும், எடுத்த செயலெல்லாம் விஜயமாக வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்ற என் பட்டியல் பெரிதாகும் போது தாய் நீ எப்பொழுதும் குழம்பாமல் என்னை காப்பது ஒன்றே உன் கடன் என்று நிற்க வேண்டும், நீ பெற்ற இரு பிள்ளை துணை எனக்கு வேண்டும், தருமநிலை மாறாமல் தவம் செய்ய வேண்டும், பஞ்சம் பசுப்பினி பரந்தோட வேண்டும், பாங்குடன் உனை பணிந்து தொழுவோர் அனைவர்க்கும் மனநிறைவு வேண்டும், குறையேதும் இருந்தாலும் பொறுத்தருள வேண்டும், கொற்றவளை முகம் வளர்ந்து எமை காக்க வேண்டும், தாய் என்று உனை நம்பி தொழுகின்ற பேருக்கு எந்நாளும் அபயமது தந்து காத்திடல் வேண்டும், நீயே கதி என்று உன் தாள் சரண் அடைந்தோர் அனைவருக்கும் நீ எல்லாமுமாயிருக்க வேண்டும், பல கோடி மைல்களுக்கு அப்பால் நின்றாலும் உன் நாமம் நினைத்த போது நீ அங்கே எழுந்தருள வேண்டும், சித்ரூபி மகமாயி சிங்காரி ஒய்யாரி உன் கருணைதனை நாங்கள் புகழ்பாடி துதிக்கின்ற வேளைதனில் சந்தோஷத்திலே நீ தாண்டவம் ஆடி எம்மை ரட்சிக்க வேண்டும், அந்த தாண்டவம் ஆடுகின்ற கூத்தனது சோதரிய கும்பிட்டேன் கண் திறந்து பார்த்தெம்மை காத்திடல் வேண்டும், எமை சூழ்ந்த மாயைகள் அனைத்தும்
விலகிட வேண்டும். மதியது தெளிந்தம்மா மனமது மகிழ்ந்தம்மா உன் திரு அருளாலே இப்புவிதன்னில் கொள்ள மட்டும் நல்வாழ்வு பெற்றிட வேண்டும். இப்படி வேண்டுகின்றேன், நீ கண் திறந்து பார்த்தெம்மை ரட்சிக்க வேண்டும். இப்பாடலை கேட்டோர்கள் அனைவரும் வளம் பெற வேண்டும். மீண்டும் பாடி துதித்தோர்கள் சுகம் பெற வேண்டும். என் தாயே ஜேஷ்டாவே சரணமம்மா சரணமம்மா. ஜெய் ஜேஷ்டா, ஜெய ஜெய ஜேஷ்டா.